அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. மழலை இதயம் நாடி வருவோய் என்னை விழைவீரோ, இசை குழலில் ஒலியில் மயங்குவோரில் பேச வருவீரோ. மானை போல தவித்து நிற்கும் இதயம் பாரிரோ, தேனை போல அருள் சுரந்து தேற்றவாரிரோ. மழலை இதயம் நாடி வருவோய் என்னை விழைவீரோ, இசை குழலில் ஒலியில் மயங்குவோரை பேச வருவீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயமில்லையே, மழை சொல்லும் நாட்களாக மறந்து போனதே. இளமை பொலிவில் இதயம் தானும் இறுகி போனதோ, வளமை சேர்க்கும் உமை மறந்து மயங்கி போனேனே. என்னை பார்த்து பார்த்து பரிதவிக்கின்றேன், மேலே மேலே அழைத்து அழைத்து அன்பு செய்கின்றேன். தவழ்ந்து தவழ்ந்து தேடி தேவா உம்மை அடைந்துள்ளேன், மகிழ்ந்து என்னை ஏற்று பாவ பொறுத்தளிப்பீரோ. சேற்றில் வாழ்ந்த நாட்கள் போதும் போதுமே, லோக செய்த வினைகள் யாவும் தீரும் தீருமே. தேவா உன்னை இருக அணைத்து அன்பில் மகிழ்கின்றேன், நான் உம்மை வாழ்த்தி பாடி மகிழ்ந்து மடிகின்றேன். மழலை இதயம் நாடி வருவோய் என்னை விழைவீரோ, இசை குழலில் ஒலியில் மயங்குவோரை பேச வருவீரோ. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அருளும் பரிசுத்த ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, ஆகஸ்ட் மாதம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பொதுக்காலம் 19ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுபிடிக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும்
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள், கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார். அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதைக் கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரவேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்துக் கூறு என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு இறைவா, உமக்கு நன்றி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெரும் செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நானும் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சி உறுகின்றேன். ஏனெனில் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றனர். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம். கிறிஸ்துவின் நற்செய்தி. Whoever becomes humble like this child is the greatest in the kingdom of heaven. சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர்.
அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குறள் 66. குழந்தைகள் இறைவனுடைய பிரதிபிம்பம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்பது நமக்கு தெரியும். ஆகவே குழந்தைகளை இயேசு பாராட்டுகின்றார். மழலை போல ஒரு அருமையான பாடல் பாடினோம். இந்த பாடலை இயற்றியவர் அருத்தந்தை வெனான்சியூஸ், எனக்கு சீனியராக குருமடத்தில் இருந்த தூத்துக்குடியை சார்ந்த குருவானவர். அப்பொழுது குருமட மாணவராக இருந்த பொழுது 55 வருடங்களுக்கு முன்பு இந்த பாடல் ஏற்றப்பட்டது. அப்பொழுது இருந்தே இந்த பாடல் பாடும் பொழுது நம்முடைய உணர்வுகளை மேலே எழுப்பும். அருமையான வார்த்தைகள், அருமையான ராகம். 55 வருடங்களுக்கு முன்பு இந்த பாடல்கள் எல்லாம் பல பங்குகளிலே தெரியும், பாடமாட்டார்கள். ஆண்டவர் முன்னால் இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி பாருங்கள். இது எவ்வளவு தூரம் நம் உணர்வுகளை, நம் உள்ளத்தை, எண்ணத்தை ஆண்டவர் பால் எழுப்புகிறது. குழைத்து கொடுத்திருக்கிறார் வார்த்தைகளிலும் இசையிலும். இப்படிப்பட்டவர்களுக்கு இப்பொழுதெல்லாம் இந்த பாடல்கள் எழுதுவதற்கு நேரம் கிடைப்பது கிடையாது. அதனால் பல வகையான பொறுப்புகள், இவெல்லாம் ஏற்கனவே நல்ல திறமசாலிகளாக இருப்பதினால் நிறைய பொறுப்புகளும் நிறைய பதவிகளும் வந்து விடுவதால் இவைகளை போன்ற பாடல்கள் எழுதவோ மெட்டு இசைக்கவோ நேரம் கிடைப்பது கிடையாது. ஆனால் காலத்தால் நிலைத்து நிற்கக்கூடிய பாடல்களை இப்பொழுது நாம் பாடினோம். அந்த அருட்தந்தைக்கு நன்றி. யாழ் இனிது, குழல் இனிது, அதைவிட மழலை இனிது. அது உயிர். மற்றவெல்லாம் கருவிகளில் இருந்து மனிதன் உயிரை கொடுக்கிறார். இந்த பிள்ளைகள் கடவுளுடைய சாயல். Children know the grace of God better than most of us. They see the world the way the morning brings it back to them, new and born and fresh and wonderful. நம்மை விட சிறுவர் இறையருளை அறிவர். காலை பொழுது அவர்களுக்கு புதியதாக பிறந்து புத்துணர்வும் வியப்பும் அளிப்பது போல அவர்கள் இவ்வுலகை காண்கின்றனர். குழந்தைகள் தங்களுடைய பொம்மைகளை அடிப்பது இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. தப்பு செய்தா அல்லது ஏதாவது செஞ்சா குழந்தைகளை கண்டிக்கிறோம், திட்டுகிறோம். ஆனால் குழந்தைகள் தங்களிடம் இருக்கக்கூடிய பொம்மைகளை ஒருபொழுதும் அடிப்பதில்லை. ஆச்சரியமாக இருந்தது. உண்மைதான். அதே போன்று குழந்தைகள் பார்த்தீர்கள் என்றால் யாருமே இருக்க மாட்டோம், நம்ம மட்டும்தான் இருப்போம். நம்ம காதுல ரகசியமா சொல்லும். இவையெல்லாம் குழந்தைத்தனம், பாராட்ட தகுந்தது. அவைகள் எல்லாம் கடந்து வந்துகிறோம். வளர வளரதான் நமக்கு இந்த பொய், வாது, சூது இதெல்லாம் நம்மோடு சேர்ந்து வருது. அல்லது பக்கத்தில் இருக்கிற நம் தாய் தகப்பரோ அல்லது நம்முடைய உடன் பிறந்தோரோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ அவர்களுக்கு இந்த சூதுவாதை கற்றுத் தருகின்றன. குழந்தைத்தனம் என்பது மிக மிக அருமையானது. உண்மையாகவே அந்த குழந்தைத்தனம் என்பது இறைவன் விரும்புவது. நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை. இந்த அஞ்சுதல், பயம், இவைகள் நம்முடைய வாழ்வை எப்பொழுதுமே குலைத்து கொண்டிருக்கின்றது. அஞ்சாதே. இதை நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். அஞ்சாதே, பயப்படாதே, ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறார், நல்ல தேவன் என்று அவர்களுக்குள் அந்த இறை பராமரிப்பை உணர்த்த வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் முன்பாக நடந்து போவார். உன் கடவுளாகிய ஆண்டவரே உன்னை நடத்துபவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன அருமையான வேத வசனம். இதையெல்லாம் பிள்ளைகளுக்கு அவ்வப்பொழுது சொல்லி ஞாபகப்படுத்தி கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை தெளிவுபடுத்தல் வேண்டும். செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட் ஜீசஸ், teach me your way of humility and simplicity of heart, that I may find perfect joy in you. May your light shine through me, that others may see your truth
and love and find hope and peace in you. ஆண்டவராகிய இயேசுவே, உம் இதயத்தில் விளங்கிய பண்புகளான கனிவும் மனத்தாழ்மையும் கொண்டு வாழ எமக்கு கற்றுத்தாரும். அதனால் நிறை மகிழ்வை உம்மில் காண்போமாக. உம் பேரொளி எம்மேல் ஒளிர்ந்து எம் வழியாய் பிறரும் உம் உண்மையும் அன்பையும் கண்டு நம்பிக்கையும் அமைதியும் அடைவார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். 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 இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம், கருணை இறைவா சரணம், கடைக்கண் பாராய் சரணம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, புனித சூசியப்பரே, எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே, சகல புனிதர்களே, தூதர்களே, எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை நாதரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க.